ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான கெஜ்ரிவால் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். நம்மோடு இணைப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். தற்போது 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. இது குறித்து உங்கள் பார்வை என்ன மேம்? முதலில் மகிழ்ச்சி, மக்களுக்கு நன்றி. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி. பாரத பிரதமர் அவர்களின் வளர்ச்சி திட்டங்கள் மீது தலைநகர மக்களும் நம்பிக்கை வைக்கிறார்கள் என்பதுதான் இதில் நமக்கு கிடைத்திருக்கின்ற பதில். இன்னொன்று, ஊழலை எதிர்ப்போம், வளர்ச்சியை கொடுப்போம், ஆடம்பரத்தை எதிர்ப்போம், ஆட்சி அதிகாரத்தில் வெளிப்படைத்தன்மையை கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்த கெஜ்ரிவால் முற்றிலுமாக அதில் தோல்வி அடைந்து ஊழலுக்கு எதிராக வந்தவர் ஊழல் குற்றச்சாட்டுக்காகவே சிறை செல்ல நேர்ந்ததும், எளியோருக்கான எளியோராக இருப்பேன் என்று சொல்பவர் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதும், மின்சாரத்தை முறைப்படுத்துவேன் என்று சொன்னவர் எந்த விதத்தில் மின்சாரத்தை முறைப்படுத்தாததும், எல்லாவற்றிலும் டெல்லியின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன் என்று சொன்னவர் இன்னும் அதிகமாக டெல்லி மாசுபடுவதற்கு ஏற்பாடு செய்ததும், ஆக இவை எல்லாமே அவரின் தோல்விக்கு காரணம். இன்னொன்று, இந்தி கூட்டணி ஒற்றுமை இல்லாமல் அவர்கள் பிரிந்துதான் இப்படி தேர்தலை சந்திக்க வேண்டி வரும். இது இந்தி கூட்டணியின் அடிப்படை தன்மைக்கு ஒரு தோல்வி, காங்கிரசிற்கு படுதோல்வி. ஏனென்றால் 2008ஆம் ஆண்டுகளில் 40% இருந்த காங்கிரஸ் சில ஆண்டுகளில் இந்த அளவிற்கு கரைந்து ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு திணறிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக இது மற்ற கட்சிகளுக்கு படுதோல்வி, பாஜகவிற்கு ஒரு அபரிதமான வெற்றி என்றுதான் நான் பார்க்க வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான திட்டங்களை மக்கள் மகாராஷ்டிரா மக்களைப் போலவே நம்புகிறார்கள், நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் இனிமேல் எல்லா மாநிலத்திலும் பாஜக வெற்றி பெறும் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. மேம், இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு தெரிவித்ததை போலதான் ஆம் ஆத்மி தற்போது பின்னடைவை சந்திச்சு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து தங்கள் பார்வை என்ன மேம்? நான் நேற்றே சொன்னேன், இது எக்ஸிட் போல் மட்டும் இல்ல, கெஜ்ரிவாலுக்கு எக்ஸிட் போலாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதனால கெஜ்ரிவால் இன்னொன்று, கெஜ்ரிவால் தலைநகர் மட்டும் இல்லாம தான் ரொம்ப பலம் பொருந்தியவராக இந்தியா முழுவதும் இருக்கிறோம், வேற வேற மாநிலத்துல குஜராத்ல போட்டி போடுவோம், உத்தரப்பிரதேசல போட்டி போடுவோம், நாங்க தலைநகரையும் தாண்டி நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று சொன்னதெல்லாம் இன்று பொய்த்து இருக்கிறது. தலைநகரிலேயே அவர்கள் தலை தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்று வந்திருக்கிறது. பாஜக தலை நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக இது மக்களுக்கான வளர்ச்சிக்கான புரட்சி என்று தான் நான் சொல்ல வேண்டும். மேம், தற்போது காங்கிரஸ் 2 எலெக்ஷன்லுமே 0 என்ற முன்னிலை பெற்று வரும் சூழல்ல இது எப்படி மேம், இது எப்படி எடுத்துக்கிறது இந்த எலெக்ஷன்? முதலில் இந்தி கூட்டணி தனது தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஒற்றுமையாக கூட ஒரு தேர்தலை சந்திக்க முடியாத சூழ்நிலையில தான் இருக்கணும். இல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்கள் ஈரோடு வெற்றியையும் கொண்டாட முடியாது, தலைநகரிலும் அவர்கள் கொண்டாடக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. என ஈரோடுல அவர்கள் எதிரியே இல்லாமல் வெற்றி பெறுவது என்பது ஒரு பெரிய வெற்றி கிடையாது. இது ஒரு தோல்விகரமான வெற்றி தான். அதே மாதிரி தலைநகர்ல தாங்கள் சார்ந்திருக்கின்ற இந்தி கூட்டணி போட்டி போடுவதற்கு கூட ஒற்றுமையாக களமிறங்க முடியாத இடத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். மேம், உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி மேம்.